மாவட்டத்தில் மீண்டும் தெருநாய் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. ராஜகுமாரியில் தெருநாய் தாக்குதலில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ராஜகுமாரியை சேர்ந்த பென்னி என்பவர்தான் காயமடைந்தது. இவரை ராஜகுமாரியில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி கொடுத்த பின்பு அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஒரு இடைவேளைக்கு பின்பு மீண்டும் மாவட்டத்தில் தெருநாய் தாக்குதல் அதிகரித்துள்ளது. சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து மாற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு கூறி வரும்போதும் மாவட்டத்தின் பல பஞ்சாயத்துகளிலும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. இதோடு அதிக கூட்ட நெரிசல் உள்ள டவுன்களில் கூட தெருநாய் கூட்டங்கள் சுற்றித் திரிவது ஆபத்தாக மாறியுள்ளது. காலையில் ராஜகுமாரி டவுனுக்கு வந்த ராஜகுமாரியை சேர்ந்த பென்னி என்பவருக்கு தெருநாய் தாக்குதலில் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக ராஜகுமாரியில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்று முதலுதவி கொடுத்த பின்பு பலத்த காயம் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக அடிமாலி தாலுகா மருத்துவமனைக்கு മാറ്റിயுள்ளனர். രാജകുമാരി ടൗണിൽ നികുതി മെഡിക്കൽ പറഞ്ഞ് എനിക്ക് സ്ഥിരം കഴിക്കുന്ന ഗുളിക മേടിച്ചുകൊണ്ട് എൻ്റെ വണ്ടിയെ വന്ന് കയറി. വണ്ടി സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ തുടങ്ങിയപ്പോഴത്തേക്കും ഒരു കറുത്ത പട്ടി വന്ന് കയറി എൻ്റെ കാലെ കടിക്കുകയാണ്. കടിച്ചൊരു കഷ്ണം മറിച്ചെടുത്തിട്ട് പെട്ടെന്ന് മാറുന്നു. കുറഞ്ഞിട്ടൊന്നും പട്ടി മാറിയില്ല. പിന്നെ ഒരു ഭാഗത്ത് പെട്ടെന്ന് പോയി താഴേക്ക് മാറുന്നുണ്ട്. പിന്നെ ടൗണിലുണ്ടായിരുന്ന ഓട്ടോക്കാരും എല്ലാവരും കൂടി എന്നെ ആശുപത്രിയിൽ கருத்த நிறமுள்ள ஒரு தெருநாய் தான் தாக்கியுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ராஜகுமாரி டவுனிற்கு வந்த மாணவர்கள் உட்பட 3 பேருக்கு தெருநாயின் தாக்குதலில் காயம் ஏற்பட்டிருந்தது. தாக்குதல் நடத்தி வரும் தெருநாய்களை பிடித்து ஷெல்டரில் அடைக்கும் நடவடிக்கைகள் எடுத்ததாகவும் உடனடியாக பயிற்சி பெற்ற 2 பேரை நியமித்துள்ளதாகவும் பஞ்சாயத்து ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் தெருநாய்கள் சுற்றித் திரிவது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. தெருநாய்களின் தாக்குதலை தடை செய்ய நடவடிக்கைகள் எடுக்காததில் எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.